ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி மெயினாக நம்ம ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஒன்று வந்து லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமில் இருந்து நம்ம என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ப்ராப்பராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ரேட்டை பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து என்னென்னா, ஸோ இப்போ குரூப் 2 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு, பிலிம்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆகி வந்து நிற்பீங்க. நான் வந்துட்டு மெயின்ஸ்க்கு படிக்கவா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காத டவுட்லேயே இருக்கனே, இல்லை குரூப் 4க்கு படிக்கவா அப்படிங்கிற மாதிரி என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட்டில் இருப்பீங்க. அதே மாதிரி இது குரூப் 4க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை மெயின்ஸ்க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்லேயே நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதை இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ எது வேணாலும் சரி, அதாவது மெயின்ஸாக இருக்கலாம், இல்லை குரூப் 4 இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த டைம்லேயே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளாக நீங்கள் வந்து ப்ராப்பராக படித்து ஒரு எக்ஸாம் டைம்னாலே ப்ராப்பராக படித்து வந்திருப்பீங்க. அந்த ஃப்ளோ இருக்கும்போது இடையில நீங்கள் ஒரு 1 மந்த்தோ இல்லை வந்து ஒரு 20 டேஸோ அந்த மாதிரி ஸ்டக் ஆகி ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, 1 மந்த் 2 மந்த் அந்த மாதிரிலாம் விட்டுட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் ஏதோ ஒன்று படித்து அந்த ஃப்ளோவில் இருக்கும்போதே திருப்பி அடுத்த இதுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது மெயின்ஸாக இருக்கலாம், அது குரூப் 4 இருக்கலாம். ஸோ அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதனால தான் டைம் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது மெயினாக வச்சிருப்போம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யார் என்ன எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ அந்த மெயின்ஸுக்கு வந்து யாருக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதா நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ யார் மெயின்ஸ்க்கு வந்து படிக்கலாம், யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2 மெயின்ஸு. ஸோ ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் வேறு, குரூப் 2 மெயின்ஸ் வேறு. நான் குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறேன், எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு சில பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 5000 பேர்த்தை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? 5000 பேர்த்தை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான கட் ஆஃப் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து ஒரு 160க்கு மேலே இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கும். குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து 150க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலுமே அந்த ஒரு பார்டரில் இருக்கவங்களும் ஒரு டவுட்டில் வந்து இருப்பீங்க இல்லையா? ஸோ குரூப் 2 மெயின்ஸ்க்கு, குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160ங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். 160க்கு மேலே தான் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இல்லைனாலும் ஒரு 158க்கு மேலே இருந்தாலுமே நீங்களுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. பிசி எம்பிசி கேட்டகரியில் வரீங்க, ஒரு 158க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாலுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரேன் அப்படின்னா வந்து ஒரு 153 55க்கு மேலே, ஒரு 153க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ ஆனாலுமே அந்த ஒரு பார்டர் கிட்ட வரவங்க வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ், அந்த குரூப் 2 மெயின்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்துருங்க. சரிங்களா? ஒரு 155க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக குரூப் 2க்கு மட்டும் படிங்க. 160க்கு மேலே வரீங்க அப்படின்னா பிசி எம்பிசியில் வரீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக குரூப் 2க்கு மட்டும் வரீங்க. அதாவது குரூப் 2 மெயின்ஸ் வேறு, குரூப் 2 மெயின்ஸ் வேறு, ரெண்டுத்துக்கு மேலே பேட்டர்னே வேறு இல்லையா? ஸோ அதனால சொல்கிறேன். சரிங்களா? இல்லை நான் ரொம்ப அந்த பார்டர் கிட்ட வரேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி குரூப் 2A பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2Aக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 1800 ப்ளஸ் அந்த மாதிரி வேகன்சி இருக்குது. ஸோ நிறைய பேர் அந்த குரூப் 2Aக்கே வந்து 24,000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரெண்டுத்தையும் வந்து 2 வேகன்சி கம்பேர் பண்ணி யோசிக்கிறீங்க. ஸோ அதுக்கு குரூப் 2க்கு 1:10 சொல்லியிருக்காங்க, குரூப் 2Aக்கு 1:10 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குரூப் 2Aக்கு ஒரு 1800 வேகன்சி இருக்கனால ஒரு 18,000 19,000 பேர் வரைக்கும் தான் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த அவ்வளோ பேர் எடுக்கிறப்ப அதுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிற பார்க்குறப்ப வந்துட்டு ஸோ பிசி எம்பிசி கேட்டகரியில் வரீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு 150க்கு மேலே கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 148 47க்கு மேலே இருக்கீங்க, பிசி எம்பிசி கேட்டகரியில் வரீங்க, நான் ஒரு 147க்கு மேலே இருக்கேன் அப்படின்னாலுமே நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இல்லை நான் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு 143 145க்கு மேலே இருக்கீங்க, 143க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாலுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கான நிலவரம். அதேமாதிரி உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு 5 கொஸ்டின், ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் வரைக்கும் கம்மியாக இருந்தாலுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? படிக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இல்லை எனக்கு நான் இந்த கேட்டகரியில் கொஞ்சம் கம்மியாக தான் வரேன், 140க்கு மேலே தான் வந்து வரேன், ஸோ 135க்கு மேலே தான், 138க்கு மேலே தான் வரேன், நான் எஸ்சி கேட்டகரி 140க்கு மேலே தான் வரேன், நான் பிசிஎம்பிசி கேட்டகரியில் இருக்கேன், நான் படிக்கிட்டா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ என்ன கேட்டால் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் பண்ணி நீங்களும் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டேரெக்டாக குரூப் 4க்கு போகிறத விடவே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த குரூப் 2 மெயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு குரூப் 4க்கு ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கல, ரிசல்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு குரூப் 4க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரூப் 4 இப்போ உடனே வரப்போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறனால ஸோ நீங்களும் குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கலனா கூட படித்த விஷயங்கள் உங்களுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் போகுது. ஏன்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு இலக்கணம் வந்து உங்களுக்கு அங்கேயே இருக்க தான் போகுது. அதே மாதிரி இங்கே சைக்காலஜி இருக்கிறது வந்து உங்களுக்கு ரீசனிங் பார்ட் மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் சைக்காலஜி நல்லா படுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் ஃபுல் 25 கூட எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கேயுமே உங்களுக்கு பாலிட்டி, யூனிட் 8 அண்டு உங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, என்வரான்மெண்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு குரூப் 4க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குரூப் 2 பிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குரூப் 1 பிலிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு பார்டரில் இருக்கீங்க, நான் இப்போ சொன்னேன் இல்லையா நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன், எனக்கு நான் மெயின்ஸ் படிக்கணும் ஆசையாக இருக்கேன், இல்லை கிடைக்கணும்னு எனக்கு இதாக இருக்குது அப்படின்னா கூட நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நெக்ஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு அடுத்த இயரோ குரூப் 2 வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மீதி இருக்கவங்க எல்லாருமே குரூப் 4 உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, டேரக்ட் டைம் வந்து குரூப் 4 தான். குரூப் 4க்கு ஃபோக்கஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனக்கு நெக்ஸ்ட் இயர் தான், அப்போ தான் எனக்கு எக்ஸாம் வரப்போகுது, நான் இப்போலேருந்து படிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், 3 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், ஆல்ரெடி ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன், நான் எக்ஸாம் டைமில் படிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லையா? எக்ஸாம் முடிச்சோடனே திருப்பி வந்துட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்த
எல்லாமே காமனாக படிக்கக்கூடிய அதே தமிழ், அதே வந்து 10th பாலிட்டி, அதே மாதிரி அதே 10th INM அப்படி படிக்காமல் என்ன இடங்கள்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த இடங்கள்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதெல்லாம் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். மேக்ஸில் வீக்காக இருக்கீங்களா, மேக்ஸில் 25 போட முடியல, அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். தமிழில் இலக்கணத்தில் வீக்காக இருக்கீங்களா, அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதே மாதிரி சயின்ஸை தொடாமல் இருக்கீங்களா, சயின்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, சிறப்பு தமிழ் என்ன படிக்கலையா அதை படிங்க. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் தொடலையோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி குரூப் 4க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க சொல்கிறேன், ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் நார்மலாக வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. புதுசாக படிக்கிறவங்க இப்போலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அப்படிங்கிற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைமை மட்டும் வீண் பண்ணிடாதீங்க. காம்படிஷன் ஆல்ரெடி ஹெவியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. மெயின்ஸாக குரூப் 4 அது யார் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. ஆல்ரெடி படிக்கிறவங்க எதெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் போங்க. இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அந்த ஆர்டரில் வந்து போங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த எக்ஸாம் வந்து நம்ம அதை TNPSC அந்த எக்ஸாமில் இருந்து நமக்கு என்ன புரிய வச்சிருக்காங்க, என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது புரிய வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு படித்தோம், கிடைச்சிச்சு கிடைக்கல, அதுக்கு அடுத்து போகிறோம் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போகாமல் நம்ம எழுதின எக்ஸாம் அல்லது லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் இருந்து எப்படி இருக்குது, அந்த பேட்டர்ன் எப்படி மாறி இருக்குது, இப்போ எப்படி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படித்தாதான் ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான அந்த ஒரு ஃப்ளோவில் வந்து படிக்க முடியும். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 நமக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா, ஸோ இதில் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து தமிழ், மேக்ஸ் வந்து காமன் தான். ரெண்டுமே 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. ஜிகே மட்டும் வேறு. ஜிகே வந்து குரூப் 4க்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல், நமக்கு வந்து குரூப் 2க்கு வந்து நமக்கு டிகிரி லெவல். சரிங்களா? ஸோ இதில் நிறைய பேர் வந்துட்டு குரூப் 2 வந்துட்டு கஷ்டம்னு சொன்னதுக்கான காரணம் வந்து என்னன்னா, டிகிரி லெவல் கொஷின்ஸில் வந்து அதாவது ஜிகே கொஷின்ஸில் வந்து பாதி கொஷின்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து தெரியாத கொஷின்ஸ், டிஃப்ரெண்டான கொஷின்ஸ், கொஞ்சம் சிலபஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியான கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் பார்த்து பயந்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 அதாவது லாஸ்ட் 2022 குரூப் 2 உடைய கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி லாஸ்ட் இயரே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஜிகே கொஷின்ஸ் அப்பயே அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். அதில் 75 கொஸ்டின்ஸில் ஒரு 30லேருந்து 33 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் நமக்கு புக்லேருந்து வந்திருக்கு. ஸோ மீதி இருக்கிற கொஸ்டின்லாம் அவுட் ஆஃப் கொஸ்டின். அப்போ இந்த அளவுக்கான ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. டிகிரி லெவல் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம டிகிரி லெவல் கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு போங்க. தமிழ் மேக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரும். டிகிரி லெவல் கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் அந்த மாதிரி தான் தெரிஞ்ச மாதிரி இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதையுமே தாண்டி நிறைய பேர் வந்து குரூப் 4 கொஸ்டின் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் தான் இந்த குரூப் 2 எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுக்கான ரீசன். சரிங்களா? ஸோ அதனால் அந்த இதை வந்து தூக்கி போட்டுருங்க. குரூப் 2 கொஸ்டின் டிகிரி லெவலில் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு 30 கொஸ்டின் அளவு தான். 75ல் ஒரு 30 கொஸ்டின் அளவுக்கு தான் தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும். அதை நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுறதன் மூலமா அந்த 30 கொஸ்டின் ப்ளஸ் வந்து அந்த மீதி இருக்கிற 45 கொஸ்டினில் ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 45 கொஸ்டின் வரைக்கும் 75க்கு ஒரு 45-50 கொஸ்டின் வரைக்கும் போகலாம். ஸோ மேக்ஸில் 25 கட்டாயமாக 23 ப்ளஸ் இந்த கொஸ்டின் அப்பெல்லாம் கண்டிப்பாக 23 ப்ளஸ் போகிற அளவில் தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஷோர் ஷார்ட்டாக வந்து அடிச்சிடணும். அதே மாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ புக்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு, ஓல்டு புக்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு, 11th சிறப்பு தமிழ்லேருந்து 11th 12th சிறப்பு தமிழ்லேருந்து வந்திருக்கு, ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்து 2 கொஸ்டின் கூட வந்திருக்கு. அது நான் உங்களுக்கு புக் ப்ரூஃப் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் அந்த சிறப்பு தமிழ்லேருந்து வர கொஸ்டின் பார்த்துட்டு தான் வந்து நிறைய பேருக்கு தெரியாத கொஸ்டினாக வந்துருச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் ஷாக் ஆகிருப்பீங்க. இந்த சிறப்பு தமிழில் இருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது லாஸ்ட் குரூப் 4 அனாலிசிஸ் பண்ணி போடும்போதே நம்ம வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? கிட்டத்தட்ட 6 கொஸ்டின்ஸ் வந்து சிறப்பு தமிழ்லேருந்து நமக்கு குரூப் 4 வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 6 கொஸ்டின் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எக்ஸாமில் 8 கொஸ்டினாக மாறலாம், அல்லது 4 கொஸ்டின் 2 கொஸ்டினாக குறையலாம். ஆனால் சிறப்பு தமிழ்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு, எதுக்கும் படிச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு தமிழோட வேர் டு ஸ்டடி கூட நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம பேச்சஸ்லையுமே வந்துட்டு அந்த சிறப்பு தமிழையும் ஆட் பண்ணியே நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த சிறப்பு தமிழ் அந்த 11th 12th நியூ சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த தடவையும் ஒரு 6 கொஸ்டின் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 11th 12th ஓல்டு சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு இதுலேருந்து மொத்தமாக 8 கொஸ்டின், அது இல்லாமல் வெளியே இருந்து ஒரு 2 கொஸ்டினுக்கு மேலே வந்ததுனால இதனால தான் டோட்டலாக கொஸ்டின் எக்ஸாம் வந்து டஃப், அதாவது தமிழ் கொஸ்டின்லேயே வந்து டஃப் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்லேயே நமக்கு வந்து என்னன்னா சிறப்பு தமிழ்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால அப்போ அதையும் நம்ம விடாமல் படிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ லாஸ்ட் நடந்து முடிஞ்ச குரூப் 2 குரூப் 4 நமக்கு மெயினாக உணர்த்தி இருக்கு. சரிங்களா? ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2ல வந்துட்டு நமக்கு வந்து தமிழ் ஓரளவுக்கு இதாக கேட்டிருக்கு, மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. நமக்கு 6 கொஸ்டின் கிட்ட சிறப்பு தமிழ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபாக, அதாவது என்னன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் போடுற மாதிரி இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவங்கள தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி டஃபாக செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிஎஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் தான் இருந்து வந்திருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஸ்டின்ஸை வந்து என்னன்னா டீப்பாக கொஸ்டின்ஸ் எடுத்த மாதிரியான கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் நம்மளால எல்லா கொஸ்டினும் அடிக்கிற மாதிரி தான், புக்கை தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் குரூப் 4க்கு படிக்கிறப்ப நம்ம என்ன மாதிரியான ஃபோக்கஸில் படிக்கணும் அப்படின்னா
தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து ஒய்டராக தான் கேட்குறாங்க, ஆனால் எல்லாமே புக்கில் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் இது எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சு தான் ஆகணும். ஆனால் நமக்கு வந்து அது எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. இப்போ 11th 12th புக் எடுத்தாலுமே அதில் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அது நம்ம சிலபஸில் இதெல்லாம் கவர் ஆகுதுங்கிறது வீடியோ போட்டிருப்போம். அதேமாதிரி ஓல்டு புக்கில் இதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதுங்கிறது வீடியோ போட்டிருப்போம். அந்த ஏரியாவில் இருந்து மட்டும் தான் கேள்வி வந்திருக்கு. அதேமாதிரி 11th 12th நியூ சிலபஸ் தமிழில், சிறப்பு தமிழில் இதெல்லாம் படிக்கணுங்கிறது வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுலேருந்து தான் கேள்வி வந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆகினா இருக்குன்னா அப்படின்னா ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்திருக்கு. சரி, அதை கூட விடுங்க. ஆனால் மெயினாக நியூ புக்கு, ஓல்டு புக்கு அண்ட் சிறப்பு தமிழ். சரிங்களா? இப்போ நியூ சிறப்பு தமிழ் இது எதுவுமே நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணி படிக்கணுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நியூ புக்கு 6th 10th வரைக்கும் எல்லாத்தையும் படிங்க. மற்ற ஏரியாக்கள் எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி படிங்க. எதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுது அதை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கூட எல்லா கேள்வியும் அங்கிருந்து உங்களுக்கு வந்து வருது. சரிங்களா? நம்ம புக் ப்ரூஃப் போட்டு 95 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 95 கொஸ்டின் வரைக்குமே புக் ப்ரூஃப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணாமல் படிக்கணுங்கிறது தான் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். அதேமாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம அதில் வந்து என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் 25 எடுக்கிற அளவுக்கு ப்ராக்டிக்கலான மேக்ஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான நம்ம வந்து நாலேஜ் வந்து வளர்த்துக்கணும். சரிங்களா? எந்த கொஸ்டினும் தப்பு இல்லாமல், எந்த கொஸ்டினும் இது இல்லாமல் போடணும் அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எந்த மாடலும் மிஸ் ஆகாமல் நிறைய புது மாடல் ட்ரை பண்ணி அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்தால் மட்டும் தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் 25 எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக தயாராகி ஆகணும். குரூப் 4லேயே மேக்ஸு 4-5 கொஸ்டின் வந்து டஃபாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ மேக்ஸை நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே புக்கில் தான் வருது. ஸோ ஆனால் புக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சயின்ஸ் படிக்கல, நான் வந்து இந்த 12th ஹிஸ்ட்ரி படிக்கல, 11th ஹிஸ்ட்ரி படிக்கல, அந்த பேச்சுக்கெலாம் இடமே இல்லை. எல்லா இடத்துலேருந்து கேட்குறாங்க. 6th 12th வரைக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஜிகே புக்கில் தான் கேட்குறாங்க. ஆனால் எல்லா இடமும் கவர் பண்ணி நம்ம படிக்கணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாதி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து புக்கிலேருந்து கேட்பாங்க. ஆனால் அந்த பாதி கொஸ்டினை தப்பு இல்லாமல் அடிக்கணும். மீதி கொஸ்டின் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு என்ன படிக்கணுமோ, என்ன ஏரியாலாம் கவர் பண்ணணுமோ அதை நம்ம கவர் பண்ணுற அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. நம்ம அவுட் ஆஃப் புக்கில் வர கொஸ்டின் நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை. தமிழில் 90 95 கொஸ்டின் புக்கில் தான் வருது. மேக்ஸில் 20-23 கொஸ்டின் வரைக்கும் போட முடிகிற அளவுக்கு இருக்குது. அந்த 75 ஜிகே கொஸ்டினில் வந்து நமக்கு ஒரு 30 கொஸ்டின் வரைக்கும் புக்கில் வருது. 25-30 கொஸ்டின் புக்கில் வருது. அதை தாண்டி நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃபில் அந்த பாலிட்டியில், யூனிட் 8லலாம் கொஞ்சம் கவர் பண்ணனா அதை வச்சு நம்மளால் ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் வரைக்கும் நம்மளால் போட முடியும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தப்பில்லாமல் போட்டாலே போதும், நம்ம 150-160 கொஸ்டின்ஸ்க்கு வரைக்குமே அழகாக தாண்டிட முடியும். சரிங்களா? ஸோ கட் ஆஃப்லாம் தாண்டிட முடியும். ஸோ அதனால் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே போய் நிறைய படிக்கணும் அப்படின்னு தேடி போய் அலையாதீங்க. இது நீங்கள் தெளிவாக படித்து இதை நீங்கள் தப்பு இல்லாமல் போட்டுருந்தீங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் லாஸ்ட் நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 நம்ம கற்றுக் கொடுத்த விஷயங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் கொஞ்சம் டஃபாக தான் கேட்குறாங்க, நிறைய வந்து கேட்குறாங்க, அது தெரிஞ்சிருச்சு. ஆனால் எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணாமல் படிக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜிகே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் புக்கு தான் அட்ட தெளிவாக நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணக்கூடாது. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாதி கொஸ்டின் தான் புக்கிலேருந்து வருங்கிறத இன்னொரு டைம் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் குரூப் 2 படிச்சிங்க அப்படின்னாலுமே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு ஸோ மெயின்ஸுக்கு எப்படி, குரூப் 4க்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில், குரூப் 4க்கு இப்போலேருந்து எப்படி என்ன மாதிரி பிளானிங் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ இந்த குரூப் 2 நடந்து முடிஞ்ச குரூப் 2 பிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதோடைய புக் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த புக் ப்ரூஃப் எங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம கவர் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி மெயின்ஸ்க்கு தான் மெயினாக நிறைய பேருக்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ மெயின்ஸ்க்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை என்னென்ன படிக்கிறது, எங்கெங்க சோர்ஸஸ் எப்படிலாம் ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரிலாம் கவர் பண்ணலாம், அது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ மெயின்ஸ்க்கு நம்ம ஒரு தனியாக ஒவ்வொரு சீரீஸாகவே நம்ம வந்து கொண்டு போகலான்னு இருக்கோம். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னுமேட்டுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லக்கூடாது, அதுக்காக தான் கீழே வந்து இனிமேல் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து அது படிக்கல, இது படிக்கல, அதனால் மிஸ் ஆயிடுச்சு, மேக்ஸ்னால மிஸ் ஆயிடுச்சு, தமிழ்னால மிஸ் ஆயிடுச்சுன்னு காரணமே சொல்லக்கூடாது. எதுவுமே விடாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாலே போதும். எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன ட்ரிக் வந்து என்னென்னா, மேக்ஸிமம் எதையுமே மிஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் ஏரியாக்களை கவர் பண்ணுங்கள், போதும், எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். ஸோ நான் வந்து சயின்ஸை மிஸ் பண்ணேன், இல்லை சிறப்பு தமிழை மிஸ் பண்ணேன், இல்லை மேக்ஸில் இந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணேன், இல்லை நான் வந்து இந்த எக்கனாமிக்ஸில் வந்து இது மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்க வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரிலாம் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னாலே எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கலாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.